கால புருஷ சக்கரத்தில் 4வது ராசியாக வலம் வரக்கூடிய அழகான சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க. இதனாலேயே இவங்களுக்கு அவ்வளவு அழகான தோற்றம் கொண்டவங்க, அழகுல கொள்ளையாக இருக்காங்க. எதுவாக வேணால் இருக்கட்டும், ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. வசீகர தோற்றத்திற்கு கடகராசி சொந்தக்காரங்க. இவங்க கிட்ட ஒருத்தவங்க பழக வச்சுட்டாங்க அப்படின்னா இவங்களை அவங்க வெறுக்கவே மாட்டாங்க. ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வெறுக்க மாட்டாங்க. ஆனால் விரும்புறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இவங்க கிட்ட இருக்கிற மொத்த உழைப்பையும் ஈஸியாக எடுத்துட்டு போயிடலாமே, நம்ம ஏன் கஷ்டப்பட்டுட்டு நோகாமல் நோன்பு கும்பிடுறதுக்கு. கடகராசின்னு உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருந்துட்டா போதும், இல்லை ஃப்ரெண்டாவோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்புடையவங்களாக இருந்துட்டா போதும். உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாமலேயே ஓடி செய்யக்கூடியவங்களாக தான் இவங்க இருப்பாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களே, இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்களா, என்ன பிரயோஜனம்? தனக்கு எப்படி வலிக்குமோ, தன்னுடைய உணர்ச்சி வசங்கள் எப்படி இருக்குமோ அதுதான் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓடி போய் மற்றவங்களுடைய முகம் வாடாமல் பார்த்துக்கிறதுனால உன்னதமான உள்ளம் கொண்ட கடகத்துக்கு மிஞ்சினது என்ன? அசிங்கம், அவமானம், ஏச்சுக்கள், பேச்சுக்கள். நம்மளோட மனசே இல்லாத மாதிரி கல்லாக நினச்சி நிறைய கஷ்டங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு உணர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. அது உறவுகள் வகையிலையும் கூட பிறந்தவங்க பெற்றவங்க கூட புரிஞ்சுக்கலை. கடக ராசிக்கு இதுதான் பெரிய வருத்தமே. ஆனால் தியாக உள்ளம் பெண் ராசி இவங்க. இதனால் அம்மா ஸ்தானத்தில் இருப்பாங்க அப்படின்னா கடகராசி ஆண்களாகவே இருக்கட்டுங்க, பார்க்குறதுக்கு பெரிய வேலையில் இருப்பாங்க, பெரிய பெரிய திறமைசாலிகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்க சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட அழுதுருவாங்க. அவங்களால ஒரு சின்ன சொல்ல கூட தாங்கிக்க முடியாது, அடித்தா கூட வாங்கிக்குவாங்க. ஆனால் வார்த்தைகளால் வதைக்கப்படக்கூடியவங்க கடகராசிக்காரங்களாக இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக கடகராசி அன்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுமா, ஏமா எங்களை பற்றியே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. ஏன் சொல்கிற அப்படின்னா உண்மையாகவே கடகத்துக்கு சொல்கிறேங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? நம்ம சொல்லக்கூடிய பதில்கள் பதிவுகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு கொஞ்சமாவது வெளிச்சத்தை கொடுக்கணும், தன்னம்பிக்கையை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும். அதனால் நான் பொய் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. உங்களுடைய ஜாதக கணிப்பை வச்சு தான், அதாவது கடக ராசியில் பொது பலன்களா எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, மாற்றம் என்ன ஏற்றம் என்ன, இதனால சாதகம் என்ன பாதகம் என்ன, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், இந்த காலகட்டத்தை எப்படி நீங்க மாத்திக்கணும், இப்படி தெளிவான ஒரு பதிவா கட்டாயம் இது இருக்குங்க. நீங்க சந்திர பகவான அதிபதியை கொண்டவங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதனாலேயே நீங்க மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுலையும் தற்காப்பு குணங்கள்லையுமே அதிகமா இருப்பீங்க. உங்களுடைய அடையாளம் அப்படிங்கிறது நண்டு எப்படி தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே பாதுகாக்க நினைக்கிதோ அதே மாதிரி தான் தன்னை சுற்றி இருக்கவங்க மனுஷங்க எல்லாத்தையும் பொருள்களையும் பிடிச்சு வச்சுக்குவீங்க, பாதுகாப்பாக வச்சுக்குவீங்க. உங்களால் யாரையுமே ஈஸியாக நம்ப முடியாது. எல்லார் மேலேயும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் தனக்கு பிடிச்சவங்க தன்னோட குடும்பத்துக்கோ எந்த ஒரு பாதிப்புமே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க. ஒரு நிமிஷம் சிரிச்சா போதுங்க, அடுத்தது பல நாட்கள் அழுகுவாங்க கடகராசி. அது என்ன குணம்னு தெரியல, நீரடிச்சு நீர் வழங்குதல்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு வடிவமே கிடையாதுங்க. சந்தோஷமா இருக்காங்களா, தூக்கமா இருக்காங்களா, இது யாராலையுமே இவங்க மூஞ்சியை பார்த்தோ இல்லை இவங்க நடவடிக்கையை பார்த்தோ கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சாதாரணமா இருப்பாங்க. ஆனா பெரும்பாலும் சந்தோஷத்தை வெளியில காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்களேன் கடகராசிக்காரர்கள் கிட்ட. அப்படின்னா சுயநலவாதிகளோ அப்படின்னு கேட்ட சத்தியமாக இல்லைங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம அம்மா நமக்கு சுயநலமாக இருப்பாங்களா? வீட்டில் அப்படின்னா இவங்க ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்துக்கே அம்மானு கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா யாருக்குமே இவங்களால் பாதிப்பே வராதுங்க. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தன்னை சார்ந்தவர்களுக்கும் தனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே நல்லா இருக்கட்டும்பா அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களால ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாது. ஒன்றும் இல்லை, ஒரு டிவிலேயே ஒரு செய்தி ஓடுது, ஒரு குழந்தைக்கோ இல்லை யாரோ ஒருத்தருக்கோ
அடிபட்டுருச்சுன்னா கூட அச்சச்சோ படுபாவி இப்படி தன்னையும் தாண்டி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா நம்ம கடகராசிக்காரங்க தாங்க. கடகராசிக்காரர்கள் எல்லாம் பெரும்பாலும் வந்து நிற்பீங்க. இவங்களால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட தாங்கிக்க முடியாதுங்க. ஆனால் உறுதி படித்தவங்க, உறுதியும் இருக்குது, பாசத்தில் ஜீரோ, எல்லார்கிட்டையும் ஈஸியாக ஏமாந்துருவாங்க. பாசத்துக்காக ஏங்கக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. இப்படி அழகான உள்ளம் படைத்த கடகத்திற்கு அஷ்டம சனி என்னை விட்டு போன மாதிரி தெரியலையே அம்மா, வாழ்க்கை மாறலையே, மேலும் மேலும் கஷ்டந்தான் வருதே, ஏதோ போ அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ கடகத்துடைய மனநிலை இருக்குது. என்னம்மா நீ கடகராசியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை உள்ளம் படைச்சவங்க. நீங்கள் வேணால் உங்ககிட்ட பேசி பாருங்களேன், இப்படி தான் பேசுவாங்க. ஒன்றுமே தெரியாது, சூதுவாது தெரியாதவங்க தன்னோட மனசில் அன்பு, உண்மை இதை ரெண்டு மட்டுமே வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, கடவுள் துணை வருவாருப்பா, என் வாழ்க்கை நல்லா இருக்கும்பா, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்பா, இப்படி கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய ராசி கடகராசி தாங்க. சரிம்மா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஏதோ எங்களை பற்றி உனக்காவது புரிஞ்சிருக்கு, சந்தோஷம். நீ ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு யோசிப்பீங்கள்ல, கண்டிப்பாக சொல்கிறேங்க. உங்களுடைய நல்ல விஷயத்தோடு தான் நான் வந்திருக்கேன். இப்போது காலங்காலமாக கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு 100% உண்மையான விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. இதோடு நீங்கள் அனுதினமும் செய்யக்கூடாத 6 விஷயங்களும் சேர்த்து சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, குறித்து கூட வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவை வந்துட்டு சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். அப்படி என்னமா எங்களுக்கு பலன் சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, உங்களுக்கு இந்த 30 நாட்களில் எந்தெந்த மாதிரி கிரகங்கள் மாற்றமாகறாங்க, கிரகத்தினுடைய பலன்களை பொறுத்து உங்களுக்கு நல்லதா கெட்டதா இந்த ஆடி மாதம் அம்மன் அருள் நமக்கு கிடைக்குமா, இல்லை இன்னும் கிடைக்கலையா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே வந்து தோன்றிக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது, எந்த விஷயம் உங்கள் கை விட்டு போக போகுது அப்படின்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நீங்கள் முக்கியமாக நீங்கள் தைரியத்தோடு இருக்கணுங்க. தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அள்ளி கொடுக்குறாரு. சூரிய பகவான ராசியில் இருக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்குதுங்க. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை வந்துட்டு, அதாவது மற்றவங்களால முடியாத விஷயத்த சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை வேணும். அப்போ தான் இப்போ சூரிய பகவான் கடகராசிக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப தைரியமாக வலம் வர போகிறீங்க. மற்றவங்களையெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அதை விட குடும்பத்தில் உடைய முயற்சிகள் ஒன்றுமே நல்லபடியாக நிறைவேறுங்க. மனசில் இருந்துட்டு வந்த சஞ்சலங்கள் நீங்கி நல்ல தெளிவாக இருக்க போகிறீங்க. கடந்த காலங்களில் வந்த சிக்கல்களுக்கு எல்லாமே இப்போ இதை அன்னைக்கே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ தீர்வுகள் கிடைக்குங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் தெளிவாக திட்டமிட்டு எல்லா காரியங்களையும் வெற்றி பெற போகிறீங்க. இதில் கேது பகவானால் ஞானம், நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். குடும்ப உறவுகளால் ஆதாயம் இருக்குங்க, மகிழ்ச்சி இருக்குது. அடுத்ததாக பண விஷயம், பணம் கையில் போகிற 10 பிரச்சனை இல்லைங்க, 10,000 பிரச்சனையும் நீங்கள் சரி பண்ணிடலாம். 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது. கடகராசிக்காரர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. நல்ல உத்தியோகம் தேடுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குங்க, நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம், தொழில், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய பணிமாற்றம் இது எல்லாமே சனி பகவான் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் சிறப்பான வெற்றி கொடுக்குங்க. இதில் கவனமாக இருக்கக்கூடிய இடம் 6 விஷயம் இருக்குது. ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கணும், யாரையும் நம்பக்கூடாது, பணம் கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக இருக்கக்கூடாது. அதே போல் உங்களுடைய திட்டமிடலை வந்து யார்கிட்டையும் தெரியப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட கூட உங்களுடைய மனசில் கூடிய கஷ்ட நஷ்டங்களை வெளிப்படுத்த மறைக்காதீங்க. எனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு மற்றவங்களுக்கு புரிய வைங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உணர்ச்சி வசப்படாதீங்க. எந்த ஒரு இடத்துலையும் உணர்ச்சி வசப்பட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தாதீங்க. கனகராசிக்காரங்களே அது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது. அதே போல் நல்ல தூக்கம் இருக்கணும், நல்ல உணவு இருக்கணும். ஆரோக்கியமான உணவு, சரியான தூக்கம், இது ரெண்டும் தான் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப மெயின். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சே ஆகணும்.